ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிடக் கோரி புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு பகுதியில் விவசாயிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் சேர்ந்து நடத்தி வரும் போராட்டம் 6வது நாளாக தொடர்கிறது. இதுகுறித்து அங்குள்ள எமது செய்தியாளர் சுந்தர் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். மத்திய அரசு கடந்த 15ஆம் தேதி ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலை தேர்ந்தெடுத்து அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த 16ஆம் தேதி முதல் நெடுவாசல் பகுதி மக்கள் பல அறவழி போராட்டங்கள் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில்தான் நெடுவாசல் பகுதி மக்களின் போராட்டம் நேற்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் ஒரு தற்காலிகமாக அந்த போராட்டத்தை வாபஸ் பெற்றுள்ளனர். இந்நிலையில் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து கடந்த 5 தினங்களாக புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு பகுதியிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து இளைஞர்கள், பொதுமக்கள் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று 6வது நாளாக இந்த போராட்டம் நடைபெறுகிறது. இந்த 6வது நாள் போராட்டத்தில் பொதுமக்கள், இளைஞர்கள் பிச்சை எடுத்து தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்தனர். ஏனென்றால் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், நாங்கள் பிச்சை எடுக்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் என்பதை வலியுறுத்தி தான் எடுத்துக்காட்டும் விதமாகத்தான் பொதுமக்கள், இளைஞர்கள் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பெண்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு தாங்கள் விளைவிக்கக்கூடிய பயிர்களை ஊர்வலமாக எடுத்து வந்து தங்களுடைய எதிர்ப்புகளை காட்டினர். இன்று 6வது நாளாக தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இன்று மாலை ஒரு பேச்சுவார்த்தை நடக்க உள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இந்த போராட்டம் வாபஸ் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. தந்தி செய்திகளுக்காக புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாண்டியனுடன் சுந்தர். இந்த இடத்த நீங்க பசுமை இருக்க இடத்த சுடுகாடு ஆக்கிறாதீங்க, அதுதான் என்னோட வேண்டுகோள். ரெண்டாவது இந்த மீத்தேன் குப்பையில எடுக்கலான்னு சொல்றாங்க. குப்பையில எடுத்துட்டு மீதி கழிவுகளை விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க. ஆனா இந்த பூமியில எடுக்கிற கழிவு விவசாயத்தை அழிக்குது. குப்பையில எடுக்கிறது விவசாயத்துக்கு உதவி பண்ணுது. காவாயில தண்ணி நாங்க குடிக்கவில்லை, ஆற்று தண்ணியை நாங்க குடிக்கவில்லை.